இந்த ஆட்சி அமைக்கப்போது 1 மாதம் ஆகப்போகுது. செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அதுவும் ஆக்டிங்லேருந்து வந்திருக்காங்க. பாலிடிக்ஸ் புதுசு தான். அதனால் ஒரு 6 மாதமாவது டைம் கொடுத்து தான் பார்க்கலாமா. 10க்கு எவ்வளோ தரலாம்? 10க்கு ஒரு 6 தரலாம் ப்ரோ. நல்லா தான் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. 6 மாதத்தில் அதுக்கப்புறமா தவறை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே தவறு எல்லா இடத்துலையும் நடந்தது. எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. பழைய ஆட்சியில் என்ன இருந்தோ அதுதான். அப்போ வந்து ஆட்சியாக நடக்குது அதெல்லாம் சொன்னார். இப்போ தான் நடக்குது, அதான் நடக்குது. இப்போ இந்த ஆட்சிக்கு 10க்கு எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ நடந்துக்கிற இந்த 1 மாதத்துலேயே இப்போ 1 மாதத்துக்கு வந்து 10க்கு 10ம் கிடையாது. அவர் வந்து ஆக்டர் தான், அரசியல் கிடையாது அவர். தெரியல ப்ரோ. ஃபஸ்ட்டு டிஎம்கே இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு தெரியல, இப்போ தானே ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. அவங்க இன்னும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இப்போது ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிற்குது. அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. இன்னும் தெரியல, டைம் ஆகும் தான் நினைக்கிறேன் அவங்க அனலைஸ் பண்ணதுக்கு. 10க்கு 4 தரலாம். ஓகே. இந்த ஆட்சி வந்து இப்போ புதுசாக இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல தான். டிஎம்கே ஆட்சியோட இந்த ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இப்போ வந்து 10க்கு எவ்வளோ தரலாம்? 7 தரலாம்ண்ணா. விஜய் ஆட்சி அமைச்சு 1 மாதம் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன, போலீஸில் இந்த கஞ்சா ஒழிக்கணுன்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இந்த எல்லாமே ஆன்லைனில் டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காரு. பட்டா மாற்றுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது. லஞ்சாமே ஆன்லைனில் தான் பண்ணோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கூட அதை பண்ணியிருக்காரு. சில நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு வர்றாரு. அதே மாதிரி தான் பாட்டில் முதல்ல அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ஒரு பாக்ஸுக்கு வந்து 90 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இனிமேல் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, கட்சி நிதி வேணான்ட்டார். ஸோ சில நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அது எவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னு தெரில. இந்த பாட்டில் 10 ரூபான்றது அவன் பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க. பட் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி கஞ்சா வந்து நிறைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூந்தமல்லி எல்லாருமே ஹான்ஸ் பேக்கெட்டோ எது இருந்தாலும் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் இது கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கட்டுப்படுத்துவாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில். இப்போ இந்த 1 மாதத்தில் அவர் 10க்கு எவ்வளோ? 10க்கு ஏன்னா நம்ம 1 மாதத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. 10க்கு 5 தான் தர முடியும். இட்ஸ் வெரி குட்ங்க. நல்லா சூப்பராக பண்ணுறாரு. மற்ற முந்தைய ஆட்சியில் மாதிரி சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போகாமல் இந்த ஆட்சியில் வந்து சொல்கிறதையும் செய்கிறாரு, அது சொல்லாமல் இருந்ததையும் செய்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பெண் அதிரடிப்படை, அப்புறம் இந்த நிறைய பேருக்கான அந்த பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. இதுக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறதுனா, முன்னாடிலாம் சிஎம்லாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour முன்னாடியே ரோடெலாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிளாக்லாம் எதுவுமே கிடையாது. அவர் கேஷுவலாக மக்களோட போகிறாரு. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அவர் சொன்னது நிறைய செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 10க்கு எவ்வளோ தரலாம்? 10க்கு 10 தரலாம் கண்டிப்பாக. நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும். வி ஆல் சப்போர்ட். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நிறைய பண்ணுவீங்கன்னு. தொடர்ந்து இதுக்கப்புறமும் நீங்கள் தான் வருவீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.